நீங்கள் பிரதமரோட ஃபோட்டோஸ் எடுத்து பார்த்தாலே தெரியும், பின்னாடி டர்க்கி ஃப்ளாக் பறந்துட்டு இருக்கும். இவர் பிரசிடென்ட் கூட வேணுமென்ட்டே தான் அது. அதாவது வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் ஒரு படத்தில் சூப்பர் ஸ்டார் அடிக்கிற டைலாக் மாதிரி தான். அந்த அந்த பார்டர் லைன், அந்த க்ரீன் லைனுக்கே போயிட்டு, நீ என் நாடு வரைக்கும் நீ வர முடியும்னா, உன்னோட பிரச்சனை எங்கே இருக்குது, உன்னோட பெயின் பாயிண்ட் உனக்கு எங்கே அடித்தா வலிக்கும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லாம சொல்லிட்டாரு அவர். பட் அதுவும் பிரதமர் அவர்கள் அவரா போகல, அந்த டைமிங் கரெக்டா இதான மாதிரி அவங்கறியார் வெல்கம். பிரசிடென்ட்டையும் கூப்பிட்டு அந்த நாட்டோட பிரசிடென்ட் அவருக்கு கிராண்ட் காலர் ஆஃப் மார்க்கியாஸ் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அணிவிக்கிறாங்க. டெரரிசமை வந்து கண்டம் பண்ணி பேசுகிறாங்க. அந்த நாட்டில் ட்ரேடு உடன்படிக்கையில் சைன் பண்ணுறாங்க. இண்டோ அரப் அண்ட் மேரிடைம் ட்ரேடில் வந்து சைப்ரஸையும் ஆட் பண்ணிக்கிறாங்க. போகக்கூடிய போக்குவரத்தான சைப்ரஸ் மூலமாக யூரோப்புக்கு போய் சேரும்னு சொல்லிட்டு டர்க்கியை வந்து இதில் காற்றுல விட்டுறாங்க. ஸோ டர்க்கி இஸ் தி பிரிட்ஜ் டு ஏஷியா அண்ட் யூரோப் அப்படின்னு சொல்லுவாங்க. டர்க்கியே எனக்கு தேவையில்லைடா, நீ உன் பிரிட்ஜும் தேவையில்லை, நீயும் தேவையில்லை. டர்க்கியை ஓரம் கட்டிட்டு உன்னை எப்படி அடக்க முடியும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சைப்ரஸை கல்டிவேட் பண்ணுறாரு. இட்ஸ் அ டிப்ளமேட்டிக் மேனுவரிங் அப்படின்வாங்க. இது இட்ஸ் அ கிளாசிக் கேஸ் ஆஃப் சாணக்கியாஸ் ராஜமண்டலா தீரி. ராஜமண்டலா தீரியில் எனிமி இஸ் அ ஃப்ரெண்ட் அப்படின்வாங்க. உன்னோட விரோதி உன் நண்பன். ஸோ அந்த கான்செப்ட் படி சைப்ரஸ் சின்ன நாடாக இருக்கலாம், ஆனால் அது துருக்கிக்கு வந்து சின்ன இதுவாக இருந்தால் கூட கண்ணில் பட்டுதுன்னா அது உறுத்திக்கிட்டே இருக்கும். அது மாதிரி சைப்ரஸ் உறுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ நாளைக்கு சைப்ரஸை நம்ம ஆம் பண்ணுவோம். நம்மளோட ஒரு பேட்டரிஸ் ஆஃப் ஏவுகணைகளை அங்கே எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம், ஆகாஷ் ஏவுகணைகளை கொடுக்கலாம். ஸோ நீ எங்கே கொடுத்தானோ நான் இங்கே கொடுப்பேன்ல. ஸோ திஸ் இஸ் அ வே ஆஃப் ப்ரூவிங் டு டர்க்கி தட் ஒரு லைனை நீயும் தாண்டினேன்னா நானும் தாண்ட தெரியும் எனக்கு. எங்களுக்கும் நீ பண்ணுற வேலையை எங்களுக்கும் பண்ண தெரியும். அண்ட் பிரைம் மினிஸ்டர் மோடி இஸ் எக்ஸப்ஷனல் இன் கிவிங் பேக். ₹1 கொடுத்தா எப்பயுமே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்னொரு ரூபா போட்டு ₹2 கொடுப்பாரு, அதுவும் எனிமிக்கு. ஸோ டபுளாக கொடுக்கறதுல வல்லவர். அது பாகிஸ்தான் கற்றுக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் இப்போ துருக்கி கற்றுப்பாங்க கூடி சீக்கிரம். ஸோ இட் இஸ் அ கிளாசிக் டிப்ளமேட்டிக் கேம் அவர் ஆடி இருக்கிறது. அதுவும் அந்த ஃபோட்டோஸ் எடுத்து பார்த்தோன்னா அந்த ஃபோட்டோஸ்லேயே அவர் எடுத்திருக்கிற பிக்சர்ஸு கரெக்டாக டர்க்கி ஃப்ளாக் பின்னாடி இருக்குது. இவர் க்ரீன் ஜோனில் நிற்கிறாரு. அந்த ஃப்ளாக் தெரிகிற மாதிரி இவர் நான் சைப்ரஸில் இருக்கேன், ஆனால் டர்க்கி வந்து இல்லீகலாக ஆக்கியபை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் இன்னொரு நாட்டோட டெரிட்டோரியல் இன்டிகிரிட்டி, அதாவது அந்த நாட்டோட ஒற்றுமையும் ஒருமைப்பாட்டையும் பங்கம் விளைவிக்கும் செயல்கள் யார் செய்தாலும்